ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு என்னெல்லாம் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கணும் இந்தியாவிலேருந்து, ஐ மீன் என் ஊர் சென்னையிலேருந்து. ஸோ அதெல்லாம் நான் அன்பேக் பண்ணி காட்ட போகிறேன். ஸ்பெஷலி நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா என்னெல்லாம் முக்கியமாக எடுத்துகிட்டு வரணும் அப்படின்றதும் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸ்பெஷலாக சைனாக்கு வரணும்னு நிறைய பேர் கேட்குறீங்க, மெசேஜ் பண்ணிருக்கிறீங்க. நீங்கள் வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்னெல்லாம் முக்கியமாக வேணும், இங்கே என்னெல்லாம் கிடைக்கும், என்னெல்லாம் கிடைக்காது, அதை கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறேன். இதில் என்னெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு பார்க்கலாம். ஸோ முதல்ல நமக்கு தேவை இந்த மாதிரி ட்ராலிஸ், பெருசாக இருக்கிற ஒரு 3-4 வாங்கிக்கலாம். நாங்கள் வந்தது பார்த்தீங்கன்னா கேத்தே பசிபிக். அதில் ஒருத்தருக்கு 23 கிலோ தான் கொடுக்குறான். ஒரு சில ஏர்லைன்ஸ் பார்த்தீங்கன்னா 30 கிலோ வரலும் கொடுப்பாங்க. ஸோ எனக்கு இதில் வந்து 23 இருக்குது. நாங்கள் 4 பேர் இருக்கனால 4 23 ப்ளஸ் 4 கேபின் லக்கேஜ் 7 kg இருக்குது. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் 100 கிலோ கிட்ட எடுத்துகிட்டு வரலாம். இப்போ நான் அவ்வளோதான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதில் வந்து ட்ரெஸ் ஒரு பேக் இருக்குது, அது மட்டும் 23 kgs. அதனால் வந்து அது நாம் வந்து என்ன பண்ண தேவையில்லைன்னா கஷ்டப்பட்டு எதுவும் மாற்ற தேவையில்லை. அதனால ட்ரெஸ்ஸு மட்டும் எப்பயும் ஒரு பேக்ல வச்சுப்பேன். இப்போ ஒருவேளை நீங்கள் எல்லாமே பேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா வெயிட்டாக இருக்கிறது எல்லாத்துலேயும் இதில் போட்டுடலாம். லைட் வெயிட்டாக இருக்குது பார்த்தீங்களா, நான் எப்பயுமே கேபின் லக்கேஜில் மேக்ஸிமம் ட்ரெஸ்ஸஸ் எடுத்துகிட்டு வருவேன். ஏன்னா எனக்கு அவன் எந்த கேள்வியும் நம்மளை கேட்கவும் மாட்டான், ஏன் இதை வச்சுருக்க இதை வைக்கலன்னு. ட்ரெஸ்ஸுங்கும் போது நம்மளை ஈஸியாக விடவும் செஞ்சிருவான். அதனால் மேக்ஸிமம் அதை எடுத்துகிட்டு வருவேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சாப்பாடு வடிக்கிற பாத்திரம். இது இந்த ஹேண்டிலோட இருக்கிறதுனால நான் வந்து இதை வாங்கிட்டு வந்தேன் இந்த தடவை. அதுக்கப்புறம் என் வீட்டில் டீ குடிக்கிற ஆள்னு பார்த்தீங்கன்னா நான் மட்டும்தான். அதனால ஏற்கனவே 2 இருக்கு. பட் சில நேரம் சோம்பேறித்தனம் ஆயிடுச்சுன்னா யூஸ் பண்ணுறதுக்காக இந்த பாத்திரம். அதுக்கப்புறம் 2 சில்வர் பவுல் குட்டி குட்டியா. அப்புறம் இது வந்து பால் குக்கர். ஏன்னா நம்ம வச்சுட்டு எப்போ திரும்புகிறோமோ அப்போ தான் பால் பொங்கும். இது வந்து உலகத்தில் இருக்க எல்லாருக்கும் நடக்கிறது. ஸோ இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் இதை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஆஃப்டர் தட் 2 விளக்கு வாங்கினேன் குட்டி குட்டியாக. அதுவும் கொஞ்சம் லொக்கேஷன் சேஞ்ச் பண்ணிட்டேன், ஏன்னா அங்கேருந்து தெளிவாக தெரியல. அப்புறமா பசங்களுக்கு காம்ப்ளான் ஃபாஸ்ட்டாக போடுறேன். இல்லை இம்பார்ட்டண்டாக நீங்கள் வாங்குறது மட்டும் நான் சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு கீ பிடிக்கும்னு வச்சுக்கோங்க, வாங்கிக்கோங்க. ஏன்னா நம்ம வந்தவுடனே ஆர்டர் போட்டு இதெல்லாம் வாங்குறது கஷ்டம். அதனால் முக்கியமாக கீ நான் 2 எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ மளிகை ஜாமான்லாம் நான் ஓரமாக வச்சிடுறேன், அப்போ தான் எடுத்து வைக்க ஈஸியாக இருக்கும். பிஸ்கெட்ஸ், உங்களுக்கு பிஸ்கெட் பிடிக்கும்னா வாங்கிக்கோங்க. ஏன்னா இங்கே வந்து கிடைக்கும், ஆன்லைன் ஆர்டர் பண்ணி 3 நாளுக்கு அப்புறம் கிடைக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். அப்புறம் நம்ம சாமி கும்பிடுறதுக்கான ஐட்டம்ஸ், ஊதுபத்தி இது. அதுக்கப்புறம் சூடம், இதெல்லாம் தனியாக வச்சிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது என்னது, இது ஏதோ என் ஹஸ்பண்ட் வாங்கி போட்டிருக்காங்க, அந்த ஸ்வீட் சோம்பு. ஓகே. அதுக்கப்புறம் கடுகு, சமையல் ஐட்டம்ல கடுகு இங்கே கிடைக்கல ஃபர்ஸ்ட், ஆனால் இப்போ கிடைக்குது. அதுக்குன்னு ஒரு சில ஆப் இருக்கு. இது வந்து அம்மா போட்ட வத்தல். இதெல்லாம் கண்டிப்பாக நமக்கு இங்கே எதுவும் கிடைக்காது, கஷ்டப்படவும் முடியாது. அதனால அரிசி வத்தல் இது எனக்கு கண்டிப்பாக ஒரு 3-4 மந்த்ஸுக்கு வரும். அவசரத்துக்கு பொரிச்சுக்கலாம் அதுக்காக. இதுதான் அந்த இதோட ஹேண்ட், அந்த சாப்பாடு வடிக்கிறதுக்கு அந்த ஹோலோட இருக்கு, அதனால கொஞ்சம் ஈஸி. அப்புறம் முக்கியமாக நம்ம டீ தூள். எது சில பேருக்கு நமக்கு பிடிக்கும், இங்கே ரெட் லேபிள் மட்டும்தான் கிடைக்கும். அதனால எது கிடைக்குதோ அதை வாங்கிட்டு வந்துருங்க. அப்புறம் கொஞ்சம் மாற்றி கொடுப்பேன், பூஸ்ட்டு காம்ப்ளான், அதனால 2மே நான் வாங்கியிருக்கேன். அப்புறம் இந்த திராட்சை கண்டிப்பாக கிடைக்கும், முந்திரி திராட்சை எல்லாம் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த டாபர் பேஸ்ட் ஒன்று வாங்கியிருக்கிறாங்க. ஊதுபத்தி. அதுக்கப்புறம் இந்த கல்பாசி, கசகசா எடுத்துட்டு வர முடியாது, அலோவ் பண்ண மாட்டாங்க, அதனால வராதிங்க. ஏலக்காய் நமக்கு இங்கே கிடைக்கும், இருந்தாலும் ஒரு சின்ன பாக்கெட். அப்புறம் வெந்தயம் இங்கே கிடைக்கும்,
பட் முடிஞ்சு வெயிட் இருந்தால் தாராளமாக எடுத்துக்கலாம். அப்புறம் மஞ்சத்தூள், நம்ம ஊர் மஞ்சத்தூள் கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அதனால கண்டிப்பாக மஞ்சத்தூள் எடுத்துக்கோங்க. அப்புறம் முந்திரி, அப்பளம் கூட இங்கே கிடைக்குது. ஆனால் வந்து நார்த் இந்தியன் கடையில் வந்ததுனால அவங்க வந்து பப்படம்னு சொல்லிட்டு ஒன்று வேற மாதிரி விற்கிறாங்க, இந்த ஜீரகம் இதெல்லாம் போட்டு. அதனால நமக்கு இது வேணும்னா இது வாங்கிக்கலாம். அப்பளம் 2 வாங்க சொன்னேன், என் ஹஸ்பண்ட் 1 தான் வாங்கியிருக்காங்க, கண்டுபிடிக்கணும். முக்கியமாக ஸ்நாக்ஸ் மட்டும் நான் தனியாக ஒரு வீடியோ போகிறேன் பாருங்க, என்னெல்லாம் வாங்கியிருக்கேன் சொல்லிட்டு. ஸோ ஸ்நாக்ஸ் வாங்கிக்கோங்க. அண்ட் தென் பெருங்காயம், இதுவும் கண்டிப்பாக சமையலுக்கு தேவை. ஓகே, ஒரு பேக்குக்கே எவ்வளோ நேரம் ஆகுது, எவ்வளோ நேரம் வீடியோ போகுதுன்னு தெரில, நான் ஃபாஸ்ட்டாக காமிச்சிடுறேன். ஐயோ பாருங்க, ஒரே ஒரு செப்பல் எடுத்தேன். இங்கே செப்பல் கிடைக்காதுன்னு இல்லை, பட் பிடிச்சிச்சு, அதனால உடனே எடுத்தேன். இதெல்லாம் ட்ரெஸ்ஸு தான், இதெல்லாம் காட்டணும்னு இல்லை. ஒரு கடாய், இங்கே வாங்குறதெல்லாம் இரும்பில் வச்சுருப்பான், ரொம்ப ஹெவியாக இருக்கும். எனக்கு இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நம்ம ஊரில் யூஸ் பண்ணுறது, அதனால் இதுவும் ஒரு பாத்திரம். அதை விட எல்லாத்த விட முக்கியம் சாம்பார் மசாலா, பிரியாணி மசாலா மறக்காமல் எடுத்துக்கோங்க. இங்கே அரைக்கவும் முடியாது, அரைக்கிறதுக்கு மில்லும் கிடையாது, அந்த காம்பினேஷனும் நமக்கு கரெக்டாக வராது. அதனால் வீட்டிலேருந்து கண்டிப்பாக இதெல்லாம் எடுத்துக்கோங்க ஊருக்கு வரும்போது. இதில் பார்த்தீங்களா இன்னொன்று வச்சுருக்கேன். அப்புறம் பத்தி, அப்புறம் சாமி கும்பிடுறதுக்கு மஞ்சத்தூள் அது. அப்புறம் ஜாம், நம்ம ஊர் ஜாம் இங்கே கிடைக்காது. ஜாம் வேணும்னா நீங்கள் ஒரு வேளை வரீங்க வந்தோடனே சாப்பிடணுன்னா ஜாம் வாங்கிக்கோங்க. ப்ரெட்டு சூப்பராக இருக்கும், அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, ஸோ இதெல்லாம் ட்ரெஸ்ஸஸ் தான், அதனால் பெருசாக ஒன்றும் காட்டணும்னு இல்லை. ட்ரெஸ்ஸு நீங்கள் வந்து உங்கள் விருப்பம் தானே, அதனால் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பாக்ஸு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பார்த்துடலாம். ஆமே, இதை திருப்புறதுக்கே நமக்கு வந்து அந்த பாக்ஸ் எல்லாம் தூக்குறவங்களுக்கே நம்ம வந்து கண்டிப்பாக கஷ்டம்தான். ஓகே, இதில் வந்து பெருசாக இல்லை, ஏன்னா இது வந்து எனக்கு 23 கிலோ தான் நான் ஒரு பேக்கில் வைக்க முடியும், அதுக்கு மேலே வைக்க முடியாது. ஸோ நான் வந்து எங்களுக்கு இந்த ரைஸ் தான் பிடிக்கும், சிவாஜின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் இதில் வந்து நான் 20 கிலோ எடுத்திருக்கேன் அரிசி மட்டும். ஏன் அப்படின்னா நீங்கள் சைனா வரீங்கன்னா கண்டிப்பாக அரிசி எடுத்துக்கோங்க, ஏன்னா ஒரு கிலோ வந்து ஒரு 250 ரேஞ்சுக்கு வரும் இங்கே, 200 அட்லீஸ்ட். அதனால் நீங்கள் கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு அரிசி எடுத்துக்கலாம். அதை விட ஒன்று ஃபுல்லாக நார்த் இந்தியன்ஸ் அண்ட் பாகிஸ்தானி ரைஸ்னு கிடைக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெருசாக இல்லை. கம்பு வந்து அரைச்சிட்டு வந்திருக்கேன் ஒரு 3 கிலோ. நாங்கள் எப்பயுமே கம்பு வந்து செஞ்சுட்டு காலையில் சாப்பிடுவோம். அதுவும் அதுக்கப்புறம் ராகி, அது ஒரு 2 3 தெரில, அந்த ஒரு அரைச்சிட்டு வந்திருக்கேன். ஸோ மீதியெல்லாம் அரிசி தான். ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்தீங்கன்னா இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. வாங்க அடுத்த பாக்ஸ் போகலாம். ஓகே, தேர்டு வாங்க பார்த்துடலாம். இதெல்லாம் தனி ஒரு மனிதனா நம்ம செய்யறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனா வந்து என்ன பண்றது, அப்படியே விட்டோன்னு வச்சுக்கோங்களேன், எப்படா இதை அன்பேக் பண்ணுவோன்ற மாதிரி ஆயிடும். ஸோ பெட்டர் வந்தோடனே நம்ம வேலையெல்லாம் முடிக்கிறதா. ஸோ இதுலேயும் நான் 2 பிரான்ச்சாக வச்சுருக்கேன். இதுவும் ஃபுல்லாக துணி தான், இதுவும் ஃபுல்லாக ட்ரெஸ்ஸஸ் தான் இருக்குது. அதனால் இதை நம்ம இப்போதைக்கு எடுக்க தேவையில்லை, ஏன்னா இதுக்கு தனியாக ஒரு டைம் போட்டு எடுத்துக்கலாம். ஆனால் இதுலேயும் நான் கொஞ்சம் உள்ளே போட்டிருக்கேன் சீரக சம்பா ரைஸு. ஸோ அப்புறம் வெல்லம், இங்கே வெல்லம் வந்து என் பையனுக்கு என்னமோ பிடிக்க மாட்டான்னு, இருந்தாலும் ஒரு தடவைக்கு மட்டும் வாங்கியிருக்கேன், ஏன்னா எவ்வளோ சுமந்துட்டு வர்றது அப்படிங்கிறதுனால. வேற பாருங்க ஸ்வீட்ஸு, யாரு நம்ம குப்தா பவன் ஸ்வீட்ஸு, அண்ணா நகர். அதில் வந்துட்டு காஜு கட்லி, அப்புறம் இந்த ஜாமுன் வாங்கினேன், பன்னீர் ஜாமுன் சொல்லுவோம்ல அது. நான் ஸ்நாக்ஸ் மட்டும் தனியாக ஒரு வீடியோ போடுறேன், அப்போ தான் நாங்கள் எவ்வளோ ஸ்நாக்ஸ் வெறியர்கள் அப்படின்னு தெரியும். என் ஹஸ்பண்ட்க்கு வந்து நேந்திர சிப்ஸ் ரொம்பவே பிடிக்கும், அதனால் இப்போ வந்து திருநெல்வேலியிலேருந்து ஒருத்தர் தராரு, நல்ல மசாலாலாம் போட்டு பெரி பெரி சீஸு
இந்த மாதிரிலாம் போட்டு தராரு. ஸோ அதில் வந்து பல்காக ஆர்டர் பண்ணி பாருங்க, 6 இது வந்து இதுவே இருக்கு, ஸ்நாக்ஸும் இருக்கு. ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்பாடா 8 இருக்கு இப்போதைக்கு. ஓகே, இதெல்லாம் ட்ரெஸ் தான். ஓகே, இதை நான் அப்புறமா எடுத்து ஒன்று ஒன்றா அரேஞ்ச் பண்ணிப்பேன். ஸோ இது கூடயே சேர்த்து இன்னும் யார் இருக்கா? ஓகே, இது வந்து நம்ம ஐட்டம், அதாவது மெடிக்கல் ஐட்டம். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் வரீங்கன்னா முக்கியமாக மெடிசன்ஸ் எடுத்துக்கோங்க. எதுக்கு எடுக்கலாம் அப்படின்னா, இப்போ வந்து நமக்கு ஃபஸ்ட்டு ஃபீவர், ஹெடேக்கு இது வந்து வருதோ இல்லையோ எடுத்துக்கோங்க. ஒரு அமிர்தாஞ்சன் எடுத்துக்கோங்க. அப்புறமா வந்து பல்லு வலி, திடீர்னு வயிறு வலி வருதுன்னா மெப்தால் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க, டாக்டர் சஜஷனோட. அப்புறமா நான் எப்பயுமே எடுத்துகிட்டு வர்றது அதுதான். முக்கியமாக எனக்கு குழந்தைங்க இருக்கிறதுனால டாக்டரை பார்த்துட்டு எல்லா பாட்டில்லையும், ஒருவேளை நீங்கள் குழந்தைங்களோட வரீங்கன்னா ஒரு 2-3 வந்து வாங்கிக்கோங்க. எல்லாத்துலேயுமே வருதோ இல்லையோ, இங்கே வந்து நம்ம மெடிசன் வாங்கினோன்னா ரொம்ப இதாக இருக்கும், பவர் கம்மியாக இருக்கும். அதனால குழந்தைங்களுக்கு சீக்கிரம் சரியாகாது. அப்புறம் ஸ்ப்ரைன், ஏதாவது சுளுக்கு வந்துருச்சு, அதுக்கு டேப்லெட் வாங்கிக்கோங்க. அப்புறம் காஃபு, கோல்டு இதெல்லாம் காமனாகவே எல்லாருக்கும் தெரியும். ஸோ இதெல்லாமே ஒன்று ஒன்று வாங்கிக்கோங்க. நான் அப்படி தான் வாங்கியிருக்கேன். முக்கியமாக வந்து ஃபேஸ் வாஷ் இதெல்லாம் வாங்கிக்கோங்க. நான் ரொம்ப காஸ்ட்லியாலாம் எதுவும் யூஸ் பண்ண மாட்டேங்க, ஜஸ்ட் க்ளீன் அண்ட் கிளியர் தான். ஸோ நமக்கு அது போதும், அவ்வளோதான். மற்றபடி இது எல்லாமே மெடிசன்ஸ் தான். இதை நான் அப்புறமா ப்ராப்பராக எடுத்து எல்லாம் அடுக்கி வச்சிருவேன். ஸோ இதுக்கப்புறம் இதில் அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. எல்லாமே ட்ரெஸ்ஸஸ் தான், இதுலேயும் ட்ரெஸ்ஸு தான். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பேக் மட்டுமே 23 வந்துடுச்சு. அதனால் இதை அப்படியே அசைக்காமல் கொஞ்சம் மற்ற ட்ரெஸ் எடுத்து போட்டுட்டு வெயிட்ஸ் ஆட் பண்ணிட்டேன். கடைசியாக கடைக்குட்டி இவன் தான் இருக்கலே சின்னதாக இருப்பான் பேகு. அண்டு ஓகே, ஓகே சரிங்களா. எல்லாத்துலேயும் இடம் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் அதில் 2 ட்ரெஸ்ஸு சொருவி விட்டுருது. இதுதான் வேலை கடைசியாக. ஆனால் பிளான் பண்ணி எடுத்துக்கணும். இது என்னோட சிஸ்டர், அவளுக்கு மெடிசன் கேட்டிருந்தா. ஸோ அதுக்காக அவளுக்கு நான் மெடிசன் கிடைக்காது. அப்புறம் நேற்று கூட ஒரு ஊறுகாய் வீடியோ பார்த்துருப்பேன், அந்த ஊறுகாய். அதுக்கப்புறம் இது என் பையனோட புக்ஸு. அப்புறம் சீரக சம்பா பார்த்தீங்கன்னா 200 கிலோ வாங்கியிருக்கேன். சீரக சம்பா இங்கே கிடைக்காது, பாஸ்மதி கிடைக்கும், அதனால கவலைப்பட தேவையில்லை. கோதுமை மாவு தாராளமாக நமக்கு கிடைக்கும், அங்கே விட விலை கம்மியாகவும் இருக்கும். இருந்தாலும் வந்தோன்னே யூஸ் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு கிலோ கோதுமை. பருப்பு கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. இங்கே இருக்க பருப்பு ரொம்ப மோசமாக இருக்கும், அதனால துவரம் பருப்பு வேணும். மற்றபடி பாசி பருப்புலாம் ஓகே, அதெல்லாம் நல்லா தான் இருக்கும். நம்ம பொங்கல் இதெல்லாம் பண்ணாதானே அதை யூஸ் பண்ணுவோம், அது ஓகே. ஸோ இது வந்து கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. அதே மாதிரி புளி, இங்கே புளி கிடைக்கும், பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அதனால புளி வாங்கிக்கோங்க. புளி மட்டும் பாருங்கள் 1 கிலோ எடுத்திருக்கேன் நான். பருப்பு வந்து மொத்தமாக ஒரு 4 கிலோ எடுத்திருக்கேன் நான் நினைக்கிறேன். அதே மாதிரி பாசிப்பருப்பு 1 கிலோ எடுத்திருக்கேன். சாரி 2 கிலோ இல்லை, ஆமாம் 2 கிலோ. அதுக்கப்புறம் மறுபடியும் நம்பாள் யாரு, ஸ்வீட்ஸு. ஆஹா ஜாம் ஆயிருக்கு. இதை நான் கொஞ்சம் பார்த்து தான் எடுக்கணும். ஒன்றும் இல்லை, இது பத்திரமா தான் எடுத்துகிட்டு வந்தேன், அப்போயும் வந்து அடி வாங்கியிருக்கு. இட்ஸ் ஓகே, நீட்டாக இதை எடுத்து வைக்கணும். அது இல்லாமல் கொஞ்சம் முறுக்கு, ஸோ உள்ளெல்லாம் ஊற்றிருக்கு. நம்ம எவ்வளோ சேஃபாக எடுத்தாலும் இதெல்லாம் வாங்க தான் செய்யும். இதில் ஒரு சிப்ஸ் பேக்கெட் இருக்குது, எல்லாம் க்ளீனாக துடைக்கணும். இதை துடைச்சி தான் பாக்ஸ் எடுத்து வைக்கணும். அப்புறம் இன்னொரு மொத்தம் 3 கிலோ சீரக சம்பா எடுத்திருக்கேன். அரிசி வந்து 20 கிலோ எடுத்திருக்கேன். பருப்பு ஒரு 4 கிலோ, அது இல்லாமல் பாசிப்பருப்பு ஒரு 2 கிலோ, புளி, மஞ்சத்தூள், அப்புறம் மல்லித்தூள், மிளகாத்தூள் தனியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. மசாலாஸ் எடுத்துக்கோங்க.
இது மட்டும்தான் இங்க கிடைக்காது. இது வந்து பச்சரிசி. பச்சரிசி கிடைக்கும், பட் நல்லா இருக்குமா எனக்கு தெரியல. நான் எப்பயுமே எடுத்துட்டு வந்துடுவேன் பச்சரிசி. ஸோ அதையும் வந்து வாங்கிக்கோங்க, அவ்வளோதான். இது வந்து இப்போதான் என் சிஸ்டர் சஜஸ்ட் பண்ணா, அதனால இதை வாங்கியிருக்கேன். விட்டமின் சி சீரம். வேற ஒன்றும் பெருசா இல்லை இந்த பாக்ஸில். பட் இதெல்லாம் தொடச்சி நான் க்ளீன் பண்ணணும். அதுக்கப்புறம் அது இல்லாம இன்னும் 2 ஸ்நாக்ஸ் இருக்கு. அது நான் எங்க வாங்கினேன்னு பாத்தீங்கன்னா, ஏர்போர்ட்குள்ள நம்ம வாங்குற எதுக்குமே வெயிட் நமக்கு பிரச்சனை இல்லை. ஸோ வெயிட்டை பத்தி கவலைப்படவும் தேவையில்லை. எப்பயுமே கேபின்ல நீங்க ஒரு வேளை கிளம்புறீங்க அப்படின்னா, குழந்தைங்களோட ஸ்பெஷலி கிளம்புறீங்கன்னா கேபின்ல எல்லாருக்குமே, உங்க ஃபேமிலியில இருக்க எல்லாருக்குமே ஒரு ட்ரெஸ் வச்சுக்கோங்க. ஏன்னா குழந்தைங்க சம்டைம்ஸ் வாமிட் பண்ணுவாங்க, ஈவன் நமக்கே வாமிட் வரலாம். அதனால எப்பவுமே அதை வச்சுக்கோங்க. மில்க் பவுடர், அப்புறம் சின்ன சின்ன ஸ்நாக்ஸு குழந்தைங்களுக்கு உள்ள போட்டுக்கோங்க. மெடிசன்ஸ், முக்கியமா காது வலி மருந்து. ஃப்ளைட்ல நமக்கே ஒரு மாதிரி இருக்கும், அதனால குழந்தைங்களுக்கு காது வலிக்கு ட்ராப்ஸ் வந்து டாக்டர்கிட்ட கேட்டுட்டு வாங்கி வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஃபீவர் மருந்தே வந்து எல்லா வலிக்கும் கேட்கும், அதனால ஃபீவர் மருந்து வாங்கிக்கோங்க. அப்புறமா வந்து இயர் ட்ராப்ஸ் மறந்துடாதீங்க. ஹக்கீஸு, ட்ரெஸ்ஸஸ் இதெல்லாம் கண்டிப்பாக இருக்கணும். மினி ஸ்நாக்ஸ் உள்ள போட்டுக்கோங்க. நான் எப்பயும் வரும்போது இது எல்லாமே எடுத்துகிட்டு வருவேன். இது கூடவே வந்து வாமிட் ட்ராப் எடுத்துப்பேன், வாமிட் இருக்கிறதுக்கு. அப்புறம் குழந்தைக்கு வயிறு வலி வந்தால் கோலியாசிட் கொடுப்பாங்க இல்லையா, அதுவும் எடுத்துப்பேன். எதுக்குன்னா எந்த இதுலேயுமே நம்ம போய் வேற மெடிக்கல் இருக்கும், பட் ஃப்ளைட்டுக்குள்ளே நமக்கு கிடைக்கிறது கஷ்டம் இல்லை. ஸோ நம்ம கையில் இருந்தால், நானே கொடுத்துருக்கேன், குழந்தைங்க ரொம்ப காது வலியில் கத்தும் போது நம்ம கொடுப்போம். ஸோ அதனால இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ ஓகே, நான் வந்து இன்னைக்கு இந்த தடவை பார்த்தீங்கன்னா 2 கேபின். தம்பியோட ஸ்ட்ரோலர் ஒன்று இருந்துச்சு, இன்னொரு 7 கிலோ நான் எடுத்துருக்கலாம். பட் எனக்கு எல்லாமே எபோ 23 தான் இருந்துச்சு. பட் ஒன்றும் சொல்லலை, கிட்டத்தட்ட அப்படியே இது பண்ணிட்டு வந்துட்டேன். பார்த்தீங்களா, அந்த கேபின்ல எல்லாருக்குமே ஒரு ட்ரெஸ்ஸஸ் நான் எக்ஸஸாக எடுத்து வச்சிருப்பேன். அதே மாதிரி ஹக்கி இருக்கு. அப்புறம் குழந்தைங்களுக்கு குளிர்தோ இல்லையோ ஸ்வெட்டர் வாங்கிக்கோங்க. சம்டைம்ஸ் நமக்கு ஃப்ளைட்டில் வந்து இன்ஃப்ளைட் வந்து சில்னஸ் அதிகமாக வச்சுருப்பான், சில நேரம் ஒன்றுமே இல்லாத மாதிரி இருக்கும். அப்புறம் இது ஆனந்த பவனில் நான் உள்ளே வந்ததுக்கப்புறம் வாங்கினேன் மைசூர் பாக் பாதுஷா. அதுக்கப்புறம் என்ன அல்வா, ஏதோ ஒரு அல்வா, பால்கோவா மாதிரி. எல்லாமே விலை அதிகம் தான், பட் என்ன பண்ணுறது, நமக்கு வேணுமே அப்படின்ட்டு. ஸோ இது ஒரு 3 பாக்ஸு. அப்புறம் ஹக்கீஸ் இதெல்லாம் இந்த ஒரு கேபினில் வச்சுருக்கேன். அப்புறம் ஸ்வெட்டர் வச்சுருக்கேன். அப்புறம் மினி டவல் ஒன்று வச்சுருக்கேன். அப்புறம் வைப்ஸு, இதெல்லாம் ஆஸ் அ பேரண்ட்டாக எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், இருந்தாலும் நான் சொல்கிறேன், வேணும்னா நோட் பண்ணிக்கோங்க, அதை அப்படியே வச்சுக்கோங்க. இன்னொரு கேபின் வந்து இதில் என்ன இருக்கு, ஓ முக்கியமாக இங்கே இருக்கு பாருங்க. நான் பாருங்க ஒரே நாள்லயே என் பையனுக்கு 20 ஹக்கி போடுற மாதிரி ஃபுல் எல்லாமே ஹக்கி தான். இது பார்த்தா ரோஸ் மில்க் பிடிச்சவங்களுக்கு இது ஒரு இது, பட் இதை ரெகுலராக யூஸ் பண்ணாமல் எப்பயாவது ஒன்று பண்ணலாம். அப்புறம் ஜாம் இன்னொன்று. அப்புறம் பிக்கி, சவுத்து பிக்கி, அதாவது இந்த நியூட்ரி சாய்ஸ் அது ஒன்று. அப்புறம் அதிரசம் ஸ்நாக்ஸில் போட வேண்டியதான். இதெல்லாம் தின்னு முடிச்சாலே நமக்கு வந்து இன்னொரு 3 கிலோ போட்டுரும். அப்பளக்கட்டை இன்னொன்று வாங்கியிருக்காங்க. அப்புறம் பாருங்க, நான் ஒரு மிக்சர் வெறியை, தயிர் சாதத்தோட மிக்சர் வச்சு சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கும். அதனால என் ஹஸ்பண்ட 2 கிலோ கேட்டேன், அவங்க வந்து எனக்கு 1.5 kg வாங்கி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து, அப்புறம் இதுவும் நோட் பண்ணிக்கலாம், ஒரே ஒரு பேகு, கொஞ்சம் பெரிய பேகா ஒரு பேகை உள்ள வச்சுக்கணும் எப்பயுமே. ஏன் அப்படின்னா ஒருவேளை நமக்கு வெயிட் அதிகமா இருக்கு, கேபின் லக்கேஜில் நம்ம கம்மியாக தான் வச்சிருக்கோம், இன்கேஸ் நம்ம 4 கேபின் லக்கேஜ் இருந்தால் 4 எடுத்துட்டு போக மாட்டோம். அந்த மாதிரி டைம்ல அவன் அதிகமா இருக்குன்னா ஒரே ஒரு பேக்ல என்ன பண்ணிக்கலாம், இல்லாத வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கி இதுல போட்டுக்கலாம். ஏன்னா நான் கேபின் எடுத்துட்டு வரல, இன்னொரு 7 கிலோ எனக்கு இருக்குல்ல, அதை ஏன்னா தூக்கி போகணும்னு சொல்லி வாங்கி உள்ள போட்டுக்கலாம். அதுக்காக நான் எப்பவுமே ஒரு பேக் மாஸ்டர் மைண்டை யூஸ் பண்ணி உள்ள வச்சிருவேன். வாங்கி போடுறதுக்காக இதை வச்சிருக்கேன் நான். ஆனா எனக்கு எல்லாமே கரெக்டா இருந்துச்சு. ஈவன் எனக்கு இன்னொரு 7 kg இருந்துச்சு. பட் எங்க கேபின் எத்தனை தூக்கிட்டு வருது குழந்தைங்கள வச்சுட்டு. 4 பெரிய பேகு, 2 கேபின், அதுவும் இல்லாம குட்டி பையனுக்கு ஒரு ஸ்ட்ரோலர்.
இது எல்லாமே எங்களால் முடியல. அதனால் ஸோ இதெல்லாம் தான் எங்களுக்கு. இது வந்து ஃபலூடா மிக்ஸ் வாங்கியிருக்காங்க, சாக்லேட். அதுலேயும் நிறுத்தவே முடியாது போங்க. ஓகே, இதெல்லாம் தான் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ நீங்கள் வரும்போதும் இது மாதிரி எல்லாம் எடுத்துகிட்டு வாங்க. இதில் இம்பார்ட்டண்ட்டாக இருக்க எல்லாமே நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். மெடிசன்ஸ், அப்புறம் மசாலாஸ், இதெல்லாம் மறக்காமல் எடுத்துக்கோங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். மற்றது எல்லாமே நமக்கு கிடைக்கும். அப்புறம் அரிசி, பருப்பு, கடலைப்பருப்பெல்லாம் ஓகேங்க, நல்லாயிருக்கும். பட் இந்த பருப்பெல்லாம் கொஞ்சம் சுமாராக இருக்கும். ஸோ அதெல்லாம் வாங்கிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். See you in next video. Bye bye.